கட் பண்ணிட்டியா? அப்படியே எடு, கட் பண்ணிக்கலாம். 1 2 இதுக்கப்புறம் வண்டி போகாது, நம்ம தான் நடந்து போயாங்க. அப்படியே கட் பண்ணி புது வீடியோ எனக்கு எடுத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் அந்த கற்பாங்கோயிலேருந்து இங்கே பக்கம் தான். எப்படியோ வண்டியில் வந்தாச்சு, வண்டியில் வந்து ஏற்றியாச்சு. இதே மாதிரி நாங்கள் நிறைய டைம் கற்பாங்கோயிலுக்கு, மகாலிங்கம் கோயிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் வந்திருக்கோம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நான் கோயில் டூர் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 7 வரைக்கும் பார்ட் 7 வரைக்கும் போட்டு அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கம்ப்ளைண்டாகவும் நான் போட்டுக்கிறேன், எல்லாம் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை பண்ணுங்க. அவனுங்களாம் வரமாட்டானுங்கடா, ஆனால் தேர்தல் பண்ணுங்க. நம்ம போகலாம். இது இங்கேயும் கற்பாங்கோயிலையும் வெளியே இது மாதிரி நிறைய சாமியோட வேண்டுதல் பண்ணி எல்லாரும் நம்ம நிறைவேற்றினா இது மாதிரி நிறைய சிலை வச்சுப்பாங்க. அதில் ஒன்று தான், அதில் ஒரு ஆரணம் தான் இங்கே இருக்குது. மிச்சதெல்லாம் அங்கே உடச்சிருவாங்க, தூக்கி வீசிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஜாலியாக இருக்க கோயில் இங்கே நிறைய, எங்கள் ஊரில் நிறைய 4-5 கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாறைகளும் இருக்குது. எல்லாம் இது மாதிரி நீங்கள் சிட்டிலே இருந்து சிட்டி தான் ஜாலியாக அப்படின்னு நினைக்காதீங்க. வில்லேஜ்லேயும் எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். நீங்கள் வில்லேஜ் சிட்டியில் இருந்தீங்கன்னா ஒரு நாள் வில்லேஜ் அனுபவத்தை வந்து பார்க்கணும். அந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. டாஸ்க் சொன்னீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் நீங்கள் போட்டது எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்சது. இனி நாங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்டாக ஒரு வீடியோக்கிலையும் ஷார்ட்ஸாக வரப்போகுது. என் பொலக்ஸ்டாலன் ஸ்ரீ சேனல்லையும் தான், தாவணி யூடியூபர் சேனல்லையும் தான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும், அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோக்கிலேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ண. அடுத்த வீடியோ நம்ம சேனல் இங்கே வாங்க எவ்வளோ பாரம்பரிய விளக்குன்னு. இது மாதிரியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? எங்கே பார்ப்பீங்க? எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. அது ஹாய், கால் பாருங்க, நம்ம கால் இதே மாதிரி அவ்வளோதான். இந்த சாமி இங்கேயே சூடமத்திருந்து அதை காமிக்க தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நானும் வீடியோ போட்டிருக்கேன். குமார் எடிட் பண்ணி தான் வீடியோ போடுறது அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால அதெல்லாம் போட விரும்பலை. நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம பாப்பாச்சாமின்னு ஒரு கோயில், வித்தியாசமான கோயில். இந்த சாமி இங்கே மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம அங்கேயும் போய் கண்டினியூ பண்ணலாம் வீடியோ. பாய். இதுக்குள்ளே கால் எடுத்து வைக்க போகிறேன், கருவறைக்குள்ளே. சாமி என்னத்தை பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுங்க. பயந்துட்டேன். இந்த சாமிக்கு ஒரு சூடம் பார்த்துங்க குமார். இது உங்கள் யூடியூபுக்கும் சேர்த்து தான் எடுக்கிற குமார். ஜஸ்ட் வாட்ச் சாமி கிளாஸ் ஆகும். எதுவும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறான் குமார். 2 ஆன் பண்ணியா இல்லை ஆஃப் பண்ணியா? அப்பா வரும், தண்ணி வரும், வர வைக்கணும். சின்ன கரு மேலே இருக்குது. இந்த கருப்பங்க மொத்தம் 4 கோயில் இந்த சைடு. இன்னும் மேலே இருக்குது. இது எங்கள் தாவளத்தில் மட்டும் 4 கோயில். இது முனிப்பேன். இதுக்கு பேர் நாங்கள் குட்டி கருப்பராங்கோயில்னு சொல்லுவோம். ஸ்ரீ கருப்பராங்கோயில் திருக்கோயில் சுவாமி பிரதிஷ்டை பெருவிழா மங்களமான விகாரி வருடம் தை மாதம் 6ஆம் நாள் 20/1/2020 திங்கட்கிழமை இதே நடைபெற்றது. 20/20 நடத்திடுவாங்க, எனக்கு தெரியல. இன்னொருக்கா கீழே இந்த சாமியை மேலே எடுத்து வச்சுப்பான்னு நினைக்கிறேன், மறந்துட்டெல்லாம். அவ்வளோதான். இது நம்ம கோயில் நம்பர் 3. அவங்க வந்துட்டுருக்காங்க, நான் வந்தாச்சு. அவனும் வந்துட்டான் வண்டியிலே. வண்டி எடுத்துட்டான். ஆஹா பாருங்க, எப்படியோ ஒரு வழியாக நம்ம மரத்துக்கு அடியில் தானா சுயம்பா வந்த சாமி. நீங்கள் டக்குனு பார்க்கும்போது பாப்பா விநாயகர் மாதிரி தெரியும், ஆனால் இது விநாயகர் குழந்தை குப்பரக்கப்படுத்திட்டு இருக்கு. சாமின்னு பேர். பாருங்க, இந்த சாமி எங்கேயுமே இருக்காது, செதுக்கவெல்லாம் கிடையாது. அதுவே இங்கே தோண்டுனாங்க. இங்கே இந்த வேலை பார்க்குறக்காக இங்கே தோண்டுனது. தோண்டும் போது என்னடா கல்லுன்னு பார்த்தா எடுத்து பார்த்தா சாமி. அது ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. அவ்வளோதான். நானும் ஒரு வரலாற்று விளாண்டுட்டேன். இந்த எடுத்து வந்திருக்கோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தா காலையில் பார்த்து கடை நடக்கவே பிடிக்காம ஊருக்காரங்களாம் வந்துட்டாங்களாமா. வந்துட்டு பார்த்து எல்லாம் அடிச்சுட்டு இதை சாமி சொல்லி அப்படியே வெளிச்சதான். இவ்வளோ பெரிய மரமும் ஆயிடுச்சு.
இதே இவ்வளோ பெரிய மரமும் ஆயிடுச்சு. இங்கே இந்த சாமியும் இவ்வளோ பெருசாக வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு பாப்பாச்சாமி இங்கே மட்டும்தான். நிறைய சாமியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நாங்கள் இந்த சாமி யாரும் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு சொல்லி தான் பாய்ஸ் வணக்க போகணும். சும்மா இதை பூஜை பண்ணுறதை காமிக்கலாம்னு சொல்லி பண்ணியிருக்கோம். மற்ற கோயில்கள் ஏற்கனவே நாங்கள் காமிச்சிட்டோம். அதனால நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்கோம்னு சந்தேகப்படாதீங்க. நாங்கள் 3 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்கோம். அந்த வீடை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஒரு வீடியோ இருக்கு. இந்த காடு எங்களோடது தான். நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோயில் நாங்கள் எங்கள் தாத்தா வந்து எப்பவுமே கும்பிட்டு இருப்பாரு. இந்த காடு எங்களோடது. இனி ஒரே ஒரு சாமி. ஹலோ गाइस, நாங்கள் ஏன் தெரியுமா இவ்வளோ அசால்ட்டாக அந்த மாதிரி காட்டுக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்கிறோம்? யாராச்சும் திட்டுவாங்க அப்படின்னு நினைக்காம ஏன் தெரியுமா போயிட்டு இருக்கிறோம்? எங்கள் மாமா தான் ஊர் கவுண்டரு. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் 3 பேருமே ஒரே அவ்வளோதான். என்ன நிறைய பேசியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை